எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன் ரிசோர்ஸை மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் டி சரத்குமார் அவர் ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு டினை பண்ணியிருக்காரு. அலிகேஷன் அவர் மேலே வந்திருக்கு, இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அது 2 வருஷம் முன்னாடி எடுத்த வீடியோவை சர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இது ஆனது ஒரு பேசும் பொருளாகிருக்கு. இப்போது வீடியோவில் என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு பவுடர் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஒயிட் பவுடர் மாதிரி. அது சப்ஸ்டான்ஸு அது என்னென்னா ஒரு மொபைல் ஃபோனு அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோனை ஏடிஎம் கார்டு மாதிரி பண்ணி அதை அந்த இது பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை முற்றிலுமாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் க்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் டேப்லெட்டை என்னோடய குழந்தைக்காக, அதாவது அவருடைய பொண்ணுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன்னாரு. அந்த பொண்ணு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் முழுங்கிறதுக்கு சிரமப்பட்டதுனால முழுசாக அதை க்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில். இப்போ சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கிற வீடியோ சோஷியல் மீடியாவில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 years ago எடுத்தது. அது ஐபிஎல் மேட்ச் டைமில் அதை எடுத்தோம் நாங்கள். எப்படி அது பாசிபிளாக இருக்கும் ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணுறது? அவ்வளோ மக்கள், அவ்வளோ பயங்கரமான மக்கள் வெள்ளம் அங்கே இருக்கும்போது, நம்மளை சுற்றி இருக்கும்போது எப்படி அது பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கிளிப்பிங் அதை போஸ்ட் பண்ணதும் சரத்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரே கேப்ஷனும் கொடுத்துருக்காரு. தக் லைஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. இந்த வீடியோ இதை எப்போ சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, சிஎம் விஜய் அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஆன்டி ட்ரக் இந்த மராத்தான் அந்த இது ஆரம்பித்ததில்ல, அந்த கொஸ்டின்ஸ் அந்த நேச்சர் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் பற்றிலாம் சரத்குமார் என்ன பண்ணியிருக்காரு, ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மினிஸ்டர் இந்த அலிகேஷன் என் மேலே வச்சுருக்கிறது முற்றிலும் பேஸ்லெஸ். அதுக்கு எந்த ஒரு பேஸ்லெஸ்ஸாக இருக்குது, அதுவும் இல்லாமல் பொலிட்டிக்கலாக மோட்டிவேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. அந்தமாதிரி எதுவும் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, குழந்தைக்காக பண்ணாதாலும் அவங்க ஒய்ஃபுமே அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏதாவது என்கொயரி இருக்குது தேவைப்படுது அப்படின்னா நான் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னா, டிஎம்கே சீஃப் எம்கே ஸ்டாலின் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. இப்போ க்ரோயிங் ப்ரெஷர் இருக்குது அவருக்கு. பார்ட்டி லீடர்ஸு கண்டெஸ்ட் பண்ணுங்கள் அப்கமிங் ட்ரிச்சி ஈஸ்ட் பைபோல் அந்த இதில் அப்படின்னு திரும்பி அசம்பிளிக்கு வரத்துக்கு எனேபிள் பண்ணுற மாதிரி பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. திரு ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இண்டிகேட் பண்ணியிருக்காருன்னா, இந்த ப்ரப்போசல் கன்சிடரேஷனில் தான் இருக்குது. இந்த பார்ட்டி ஆனாலும் ஃபைனலைஸ் இன்னி ஆகலை அந்த பிளான்னு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இந்த டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இது என்ன டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சென்னையில் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட ஃப்ரைடே அன்னைக்கு ஈவன் இந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு, ப்ராஸ்பெக்ட்ஸ் அதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ட்ரிச்சி ஈஸ்டில் செக்மெண்ட்டை ஜெயிக்கிறதுக்கு சர்வே ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்டர்னல் புஷ் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த இது நிறைய இருக்குது, இன்டென்சிஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவரை மாக் பண்ணார்ல, டிஎம்கே சீஃப் அசம்பிளி போல் அந்த டிஃபீட் ஆனது அந்த குளத்தூர் அந்த தொகுதியில் அது அதை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனியர் லீடர்ஸ் காஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவரை அந்த ஈஸ்டில் நிற்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருக்காங்க. அது இது அறிவுபூர்வமான ஒரு முடிவு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ரீபில்டு பண்ணுங்கள் அந்த பார்ட்டி, எஸ்பெஷலி அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் அன்சர்டைனாக இருக்கும்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ கேட்ரேஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸோடைய விருப்பம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எங்களோட லீடர் அசம்பிளிக்கு வரணும் அப்படிங்கிறத எம்எல்ஏ ஃபார்மர் எம்எல்ஏ ஏஐ பரந்தாமன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இது வகையாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் நீங்கள் அதில் பைப்போல் அந்த இதில் நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வேண்டாம், இந்த முடிவு அன்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டி சோர்ஸஸ்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸாக அவருடைய லேட் ஃபாதர் அந்த இதில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது.
டிஎம்கே மென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அன்பில் அந்த கண்டெஸ்ட் பண்ணுற அந்த இடத்த வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வந்து இவரை கண்டெஸ்ட் பண்ண சொல்லி ப்ரெஷர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்திருக்கு என்னென்னா, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது டிஎம்கே அவங்கள. ஏன்னா பி சண்முகம் சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி பி சண்முகம் வந்து என்னென்னா அவரை வந்து தரம் இல்லாமல் பேசியிருக்காங்க டிஎம்கே ஆட்கள் அப்படிங்கிறதுனால அன்அக்செப்டபிள் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜ்மோகன் இவங்க வந்து இந்த பி சண்முகம் அவர் வந்து பல டிகேட்ஸாக அவங்களோட வந்து அலியன்ஸ் வச்சுருக்காங்க, ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க ரைட்டுக்கும், அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் தி ஒர்க்கிங் அந்த கிளாஸுக்கும். அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ராஜ்மோகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து சப்போஸ் டிஎம்கே லீடர் இருந்திருந்தாருன்னா கருணாநிதி அவர்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி பேசுனதையும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. முரசொலி அப்படிங்கிற அந்த இது வந்து கேரி 2 பார்ட்டாக வந்து சீரீஸாக பிரிஞ்சிருந்திருக்கு. ஒன்று வந்து சண்முகம் அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார்ல சப்போர்ட்டு டிவிகேக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து அந்த ஸ்ட்ராங் அந்த ரிபட்டல் சிபிஎம் மவுத் பீஸ் டி கதிர் அப்படின்னு அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டி தமிழ்நாடு அசம்பிளி வந்து டு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை டிவிகே எம்எல்ஏ பிஎன்எஸ் முஸ்தபா என்ன கொஸ்டின் பண்ணியிருக்கணும், ஏன் வந்து விசிகே லீடர் தொல் திருமா அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து தவறிட்டார் டிஎம்கே மெம்பர்ஸை ரிடிகுல் பண்ணுறாங்கல்ல சிஎம் விஜயை. அது வந்து போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் அசம்பிளி முஸ்தஃபாவுடைய ரிமார்க்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் திருமாவுடைய அந்த ரீசன்ட் கிரிட்டிசிசம் வந்து சிஎம் விஜயோடைய அசம்பிளி ஸ்பீச் அண்ட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தார்ல சைகைலாம், அது வந்து தவறு அப்படிங்கிறத சொன்னதை நீங்கள் ஏன் டிஎம்கே அப்போஸ் பண்ணாமல் சிஎம்மை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் முஸ்தஃபா கேட்டிருந்தார். ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.